பொண்ணோட ஃப்ளாஷ்பேக் இப்படி காட்டுவாங்க. அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு வேற மாதிரின்றதுனால, இவ வந்துட்டு ஒரு கில்ட்டியாவே இருப்பா. ஐயோ! நம்ம அம்மா இப்படி இருக்காங்களே! எல்லாரும் நம்மள தப்பா பார்க்குறாங்க. நம்மளோட லைஃபாவது நல்லா இருக்கணுன்ற மாரி அந்த பொண்ணு வந்து ஒரு நல்ல பொண்ணா தான் இருக்கும். ஸோ அம்மா இப்படி இருக்கிறதுனால, என்னையுமே வந்து பார்க்குறவங்க அந்த பார்வைய வந்து இப்படிதான் இருக்குமோன்ற பயந்து, பயந்து அவ என்ன பண்ணுவா, அவளோட லவ்வ கூட வந்து அந்த பையன்கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப தயங்குவா, யோசிப்பா. ஒரு கட்டத்தில வந்து இந்த பையனுடைய கேரக்டர் அவளுக்கு பிடிச்சிரும். ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இன்சிடென்ட் நடக்கும். லவ் வந்து சக்சஸ் ஆகுது. சக்சஸ் ஆகி ஒருத்தர் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா, இந்த காதல் கை கூடுச்சா? இல்லையான்றத படத்துல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து மிக பிரம்மாண்டமான மியூசிக்ஸ் கிடையாது. மிக பிரம்மாண்டமா செட்டோ இல்லாட்டி நெறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த படம்லாம் எடுக்கலங்க. ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்ல ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. மியூசிக் டைரக்ட் நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து புதுமுக டைரக்டர்னே சொல்ல முடியாது. அதுவும் இந்த படத்துல நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான். ஜானகி தான் வந்து அந்த ஹீரோயின் பேரு. அதுக்கப்புறமா ஆகாஷ் பிரபு.